உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொண்ட நிலையில் தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எஸ்ஐஆருக்கு பிறகான வரைவு வாக்காளர் பட்டியல் அங்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பிறகு 2.89 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ராஜீவ்? அணுகி தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதனுடைய வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தினுடைய எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலானது இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை தற்போது 12,55,00,000க்கும் மேற்பட்டவர்கள் வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய நிலையில இந்த வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து சுமார் 2.97 கோடி பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல 2.17 கோடி வாக்காளர்கள் மற்ற இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தற்போது அந்த தகவலானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 18% மக்கள் இன்னும் இந்த எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்பவில்லை. எனவே அதனுடைய பணிகள் நடைபெற்று வருவதாக தேர்தல் அதிகாரிகள் தற்போது அந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் ஒரு வாக்குச்சாவடியிலும் 1200க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்போது தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில பிப்ரவரி 6ஆம் தேதி வரை இந்த காலமானது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த ஒரு மாத காலமானது இந்த உரிமை கோரல்கள், அதாவது இந்த ஆட்சேபனைகளை தெரிவிக்கிறது, அதாவது வாக்காளர்களுடைய தங்களுடைய பெயர் மாற்றம், முகவரி மாற்றம் என இது போன்ற சந்தேகங்கள், அதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் இந்த ஒரு மாத காலத்திற்குள் அவர்களுடைய குறிப்பிட்ட அந்த படிவங்களை தேர்தல் அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து அதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ளலாம் என தற்போது இந்த கால அவகாசம் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை இந்த எஸ்ஐஆர் செயல்முறையானது தொடங்கிய பொழுது மாநிலத்தில் 15.44 கோடி பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது அந்த எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்து இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி முதல் இந்த பணிகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில இந்த எண்ணிக்கையானது 12.55 கோடியாக குறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்த காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசனுடைய இந்த எஸ்ஐஆர் பணிகள் காலக்கெடு முதலில் 7 நாட்களும் பின்னர் 15 நாட்களும் நீடிக்கப்பட்டிருந்தது நமக்கு தெரியும். எனவே டிசம்பர் 31ஆம் தேதியே இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்றைய தினம் அது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே போல இறுதியாக அந்த வாக்காளர் பட்டியலில் எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள், எத்தனை பேர் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள், எத்தனை பேர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ராஜன்.